நீங்க நம்ம பார்க்க போற ஸ்டாக் NMDC 21 நவம்பர் ஒரு தடவ வாங்கியிருக்கேன். 24 நவம்பர் ஆவரேஜ் பண்றதுக்கு வாங்கிட்டு 1 டிசம்பர் இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சார்ஜஸ் இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் இந்த இடத்துல இருக்கிற 6 ரெட் கேண்டில். பொதுவா மார்க்கெட் ஒரு 6 நாளைக்கு தொடர்ந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் கீழ விழுந்துருச்சுன்னு சொன்னா, நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கும். இது வந்து ஹிஸ்டாரிக்கலா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க வாட்ச் பண்ணினீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஒரு சில இடத்துல அத மாரி 6 ரெட் கேண்டில் வந்தாலும் மார்க்கெட் தொடர்ந்து கீழ விழுந்துட்டு தான் இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி வெளிய வரணுங்கிறது தெரியணும். நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் 2 டேட்டுக்கு கிரீன் லைன் இருக்கும். இந்த லாஸ்ட் கிரீன் லைன் நான் ஸ் செல் பண்ணின டேட்டு. கேண்டில் ஸ்டிக் நான் ரீப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரைஸ்ல மார்க்கெட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து கீழ 1.5% கீழ விழுந்துருச்சு. இதுக்கு அடுத்த நாளும் தொடர்ந்து கீழ விழுந்துருது. ஸோ, நான் ஆவரேஜ் பண்றதுக்காக வேண்டி இங்க ஒரு தடவ வாங்குறேன். ஒரு ஃபியூ டேஸ்ல பவுன்ஸ் வருதான்னு பார்க்குறேன். நம்ம நெனச்ச மாரியே ஒரு குட்டி பவுன்ஸ் வந்தது. இந்த பவுன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாம ஒரு 2 ரெட் கேண்டில் விழுந்தனால, நான் இந்த இடத்துல அகைன் நான் செல் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப லாஸஸ் இல்லாம, ஒரு சின்ன பவுன்ஸ் அது சஸ்டெயின் ஆகலங்கிற ஒரு ஃபீலிங் தெரிஞ்சாலே நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டாக்க வந்து நம்ம செல் பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது 14 நாள்ல நம்ம இந்த ஸ்டாக்க விக்கணும். உங்களோட சைக்காலஜி எப்படி சொல்லுதோ, அது மாரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வேற ஒரு ஸ்டாக்ல உங்கள பார்க்குறேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.